ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பிரதானமாக தேவனோடு அனுதினமும் நாம் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். தேவனை நாம் சரியாக அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்ட உண்மைகளை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இவைகள் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் பிரதானமான ஊழியங்கள் ஆகும். இந்த நோக்கங்களுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் பல வேளையும் இந்த பிரதான அம்சங்களை பின்னால் வைத்து விடுகிறோம். அதற்கு பதிலாக ஊழியம் செய்தல், கூட்டங்கள் நடத்துதல், காணிக்கை கொடுத்தல், பிறருக்கு நன்மை செய்தல், சபை நிர்வாகம் கவனித்தல் ஆகியவற்றை முதலிடத்தில் வைத்து விடுகிறோம். மார்த்தாள் இயேசுக்காக கடுமையாக வேலை செய்தாள். அவரை நன்றாக உபசரிக்க அதிகமாக அங்கலாய்த்தாள். ஆனால் மரியாளோ எந்த வேலையையும் செய்யவில்லை. அவருக்கு அருகில் உட்கார்ந்து தேவனுடைய ரகசியங்களை ஆர்வத்தோடு கேட்டாள். அங்கே தூரமாக நின்று உழைத்த மார்த்தாள் அல்ல, அருகில் அமர்ந்த மரியாள் தான் பாராட்டப்பட்டாள். ஏன்? அவருடைய எதிர்பார்ப்பை அவள் பிரதானமாக நிறைவேற்றினாள். இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் மிகுந்த பாடுகளை சந்திக்க போகும் அவர் தம்முடைய மன உணர்வுகளை அவளிடம் பகிர்ந்து கொண்டிருப்பார். நல்ல விருந்தை விட தம்முடைய இருதயத்தில் உள்ளவற்றை பகிர்ந்து கொள்வதையே அவர் விரும்பி இருப்பார். அநேகர் காலப்போக்கிலே கர்த்தருடைய ஐக்கியத்தை விட கர்த்தருக்காக பல பணிகளை செய்வதற்கே அதிக நேரங்களையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து விடுவதால் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ அன்பை, தேவ உறவை, பிரசன்னத்தை உணர்வும் அனுபவங்களை குந்தி போய் விடுகின்றன. அதன் விளைவாக பரிசுத்த வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய உற்சாக நிலைகளிலும் அனல் குறைந்து போய்விடுகிறார்கள். எனவே பின்னர் அவர்கள் கடுமையாக பணியாற்றுவர்களாக இருப்பார்கள் என்றே கர்த்தருக்கேற்ற குணநிலையாளர்களாகவோ சாட்சி ஜீவிதம் உடையவர்களாகவோ இருப்பதில்லை. ஆண்டவர் பிரதானமாக நம்முடைய ஐக்கியத்தை எதிர்பார்க்கின்றார். நம்மோடு அவர் தம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றார். நம்மோடு அநேகம் காரியங்களை பேச விரும்புகின்றார். அதனை உணர்ந்து செயல்படுவதே முக்கிய தேவை. மார்த்தாளை போல இயேசுக்காக கடுமையாக உழைப்பது அவசியம். ஆனால் மரியாளை போல கிறிஸ்துவின் ஐக்கியத்தை தினமும் அனுபவிப்பதும் தேவனுடைய காரியங்களை தாகத்தோடு அறிய வேண்டியதும் மிக மிக அவசியம். முதலில் மரியாளை போல இயேசுவின் பாதத்தில் அமர்வோம். இரண்டாவதாக மார்த்தாளை போல தீவிரமாக உழைப்போம். சிந்தனைக்கு, இயேசுவுக்காக எவ்வளவு செய்கிறோம் என்பதல்ல, இயேசுவை போல எந்த அளவு மாறுகிறோம் என்பதே முக்கியம். இயேசுவுக்காக எவ்வளவு செய்கிறோம் என்பதல்ல, இயேசுவை போல எந்த அளவு மாறுகிறோம் என்பதே முக்கியம்.